அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். கணவன் மனைவி டாமினேட் செய்வது யார் அப்படிங்கிற டைட்டிலில் இன்றைக்கி பேசலாம். ஒரு ஆண் ஜாதகத்தில் லக்னத்தில் செவ்வாய் இருக்குது. அப்போ அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் 7ஆம் பார்வையாக பார்க்கும். அப்போது 7ஆம் பாவம் என்பது ஜாதகருடைய களத்திரத்தை குறிக்கும். அப்போது இந்த 7ஆம் அதிபதியை 7ஆம் இடத்தை லக்னத்தில் இருக்கிற செவ்வாய் பார்ப்பதால் இந்த ஜாதகருக்கு வரக்கூடிய மனைவி கோபகுணம் உடையவராக இருப்பார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எதுலேயுமே ஒரு வேகம், ஒரு படபடப்பு, துணிச்சல், தைரியம் இதெல்லாம் ஜாதகருக்கும் உண்டு, அவருக்கு வரக்கூடிய மனைவிக்கும் உண்டு. சரி, இந்த அமைப்புடைய ஜாதகருக்கு கணவன் கை ஓங்கி இருக்குமா, மனைவி கை ஓங்கி இருக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, லக்னாதிபதி 7ஆம் அதிபதியை காட்டிலும் பாதிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக மனைவி கை தான் ஓங்கியிருக்கும். அப்போது ஒரு ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்திலே மீனாட்சி ஆட்சியா சிவன் ஆட்சியா அப்படிங்கிறத எப்படி பார்த்துக்கலாம்னா, லக்னாதிபதியை காட்டிலும் 7ஆம் அதிபதி, ஒரு ஆண் ஜாதகத்தில் லக்னாதிபதியை காட்டிலும் 7ஆம் அதிபதி வலுவாக இருந்து லக்னாதிபதி வலு குறைந்திருந்தால் அங்கே மீனாட்சி ஆட்சி தான். அப்போ கணவனை காட்டிலும் மனைவி தான் அந்த குடும்பத்தை டாமினேட் பண்ணுவார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு பொதுவான அமைப்பு தான். இந்த அமைப்பு இருக்கிற எல்லோருக்கும் இதே மாதிரி நடக்குமா அப்படின்னு கேட்டால், அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்களில் வேறுபாடுகள் இருக்கும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு ஆண் ஜாதகத்தில் லக்னம் என்பது ஜாதகரை குறிக்கும், 7ஆம் இடம் என்பது களத்திரத்தை குறிக்கும். லக்னாதிபதியை காட்டிலும் 7ஆம் அதிபதி வலுவாக இருந்தால் மனைவி கைதான் ஓங்கி இருக்கும். 7ஆம் அதிபதியை காட்டிலும் லக்னாதிபதி வலுவாக இருந்தால் கணவன் கை ஓங்கி இருக்கும். நன்றி, வணக்கம்.